அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னராக்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பாடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பெருக்கு நோட்டிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம் போது தான் இந்த எபிசோட வேறு லெவலில் இருக்க போது முடிஞ்ச யாரும் பண்ண பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமலை உங்களுக்கு பிடிச்ச போட்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கைஸ் என்னால் போட முடியும். சரி வாங்க நம்ம கதை போகலாம். ஸ்டார்டிங்ல இந்த எபிசோட்ல ஹீரோவோ இப்போ அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள போயிருப்பான். அப்புறம் பெருவும் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த லேண்டுக்குள்ள போறதுக்காக மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம யாரும் உயிரோட போகவே முடியாது. அதனால இதுக்கு பேரு ஷேடோ டஞ்சன். அப்ப அவனும் யோசிக்கிறான், அப்பனா இதுதான் அந்த ஷேடோ டஞ்சனா? இது பார்க்க ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. நார்மல் உலகத்துல இருக்க சிட்டியில வர டஞ்சன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனா இருந்தாலும் சில ரீசன் காரணமா ஏதோ எனக்கு ஃபெமிலியரான தெரிஞ்ச இதுவாட்டும் தெரியுது அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் திடீர்னு வருது. அது என்னன்னா, ஒரு 4 மணி நேரம் கிட்ட இவன் உயிரோட இந்த இடத்துல சர்வே ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்த்துட்டு, நான் சர்வே ஆகணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரமா, என்ன இது இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தில் அவனும் பார்த்துட்டு இருக்க. வெறும் நீங்க கவலைப்படாதீங்க யங்மேன் ஆச்சு, நான் தான் உங்க கூட இருக்கல, உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது. என்ன டைமு? ஓ இதை சொல்றியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எனிமீஸ் எல்லாமே மேலே இருந்து இவனை வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சென்ஸ் பின்னாடி அவனை வந்து நம்மள அட்டாக் பண்றானு அதை கெஸ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அவன் திரும்பி ஒரு கொத்து கொடுப்பான் பாருங்க. அந்த காப்ளின் வந்து சதுரம். இது என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்புறம் பார்த்தா இது காப்ளின் ஸ்கவுட்னு போட்டிருக்கு. காப்ளின் ஸ்கவுட்டா? ஆமா, ஸ்கவுட் மீன்ஸ் இங்க பக்கத்துலேயே தான் இதோடைய மிகப்பெரிய கேங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு வந்து உளவு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அட கடவுளே, அப்பனா இதை நான் இந்த இடத்துல உயிரோட விட்டேன்னா இதோடைய நண்பர்களை போய் கூட்டின்னு வந்துடும் போலியே. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, இப்பவே இதுங்களை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி போயிட்டு அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அதுவும் அதோடைய எச்சரிக்கையை தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை கரெக்டாக டக்குன்னு கிட்ட போயிட்டு, இதோடைய நேம் ஒன்று எனக்கு அந்த அளவுக்கு கலரில் காமிக்கல, அப்போ நான் இது அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது, அப்போ நீயும் நானும் ஒன்று தான் போல லெவலில் சாவடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் பயப்படும் போது ஹீரோவும் பார்த்தா அதோடைய கையில் இருக்கிற அந்த ரத்தத்தை கொடுக்குற அந்த கொம்பை வந்து கீழே தள்ளி விட்டுறான். அடுத்த நிமிஷமே தன்னுடைய வெப்பனை எடுத்து தலையிலேயே ஒரு வெட்டு. அவ்வளோதான், அது காலி. இங்கே பார்த்தியா, நான் காப்ளின் ஸ்கவுட்டியே காலி பண்ணிட்டேன், வா பழம்பும். ஒன்ஸ் இந்த இடத்துல என்னை விடவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற எனிமீஸ் எல்லாமே எனக்கு கலராக தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காகவே இதுங்க எல்லாமே எனக்கு ஈக்குவலாக தெரிய ஆரம்பிச்சது. அப்படின்னா கலர் மாறுதுங்கன்னு அர்த்தம். அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது வேற எங்கேயும் சவுண்டு கேட்க இவங்களும் யாரோட அந்த சவுண்டு போடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தா ஒரு காப்ளினும் ஸ்கவுட் வேலையை பார்த்து கொடுத்தது. அதுவும் இன்னொரு ஸ்கவுட்டு போல கரெக்டாக இவனுக்கு பண்ண வேலை எல்லாத்தையுமே தன்னுடைய கேம்ட்டுக்கு கூப்பிட்டு விடுது. அடைச்சா இன்னொன்று ஸ்கவுட்டா, நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு காப்ளின் கூட்டமே வந்துடுது. அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிறது காப்ளின் சென்ட்ரேஷன், அப்புறம் காப்ளின் டிக்ரேஷன். ஹீரோவும் அடடா இவனுங்க என்னால் சமாளிக்க முடியாது போலியே, எப்பா பெரு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்பா, எனக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்றது எனக்கே டவுட்டு தான். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய மாநாச்சு ஃபுல்லாகவே ட்ரைன் ஆனதுனால நான் என்னுடைய முழு உருவத்தை பெறலை. இந்த ஒரு உருவத்துலேருந்தே நான் உங்களுக்கு ஐடியாலஜிலாம் கொடுத்து தான் சண்டை போடுறதுக்கு உதவ முடியுமே தவிர முழுமையாக களத்தில் இறங்கிலாம் சண்டை போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பவர்ஸ் நான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்காக மாநாடு. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் இதில் சர்வே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பேட்டில் இன்வால்வ் ஆகணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கெயின் ஆகாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நான் இதில் இறங்கி சண்டை போட உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓ இது வேறு கதையா, அப்போனா நீ ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற, எனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன், இப்போ முடியலனாலும் ஒரு எமர்ஜென்சியான டைமில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்ல. இதுக்கப்புறம் பார்த்தா காப்ளின் கூட்டமே இவன் மேலே கத்தியில் எதிர்த்து அட்டாக் பண்ண வர. சரி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடித்து அந்த காப்ளினுடைய நெத்தியில் இருக்கிற அந்த கோடாலை எடுக்க அதுவும் செம்ம ஸ்பீடாக பறந்து வரதுல ஹீரோ அதை பயன்படுத்தி சுத்த விட்டு அது எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்கான். சூப்பர், என்னுடைய ஸ்கில் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்விசிபிள் லேண்ட் மூலியமாகவே இது எல்லாத்தையும் அடிக்க முடியுது, என்னால் அதை உணர முடியுது. இதுதான் ஹீரோக்கான ரூரல் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் பக்கத்தில் ஒரு அன்பும் வர அதை அவன் கரெக்டாக பிடிச்சிடறான். என்னது ஆர்ச்சர்ஸா, இவனும் கூட இருக்கானுங்களா, சரிங்களா நீ விட்டு அம்பை உனக்கே தரேன்னு சொல்லிட்டு இன்விசிபிளான ஒரு அம்பை பயன்படுத்தி விடுவான் பாருங்க. தக்காளி தரமாக அது நெத்திலேயே போய் சொருவான். என்னோட பக்கம் இந்த எபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம பெருவும் ஷாக் ஆகுறான். என்ன இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. யங் மானாச்சோடைய சைல்டுஹுட்லயே அவருடைய பிறப்பே முடிவு பண்ணிருச்சு. அவர் லெஜெண்டரி ஹீரோவா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஏன்னா அப்பவே அவருடைய ஸ்கில் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ரூரல் அத்தாரிட்டியை பயன்படுத்தி இந்த இடத்துல அடிக்கிறாரு. என்னோட பக்கம் இன்விசிபிள் ஹேண்டல்னால ஒரு வில்லையே கிரியேட் பண்ணி அடிக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் நிறையவே முன்னேறி இருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த பவர்ஸ் எல்லாமே உருவானதுக்கான காரணம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்ப பார்த்தா சின்ன வயசுலயே இவன் யாருக்கிட்டயும் பழக மாட்டான், எல்லாரும் இவனை விட்டு ஒதுங்கிதான் இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு ஷேடோ படிக்க இருக்கு. அந்த ஒரு உலகத்துல இவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் அந்த அளவுக்கு வாழ முடியாது.
எல்லாருமே இவரை ஒதுக்குவாங்க. பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஐட்ரீம் கிட்ட இருந்து இவர் தான் இப்போ இந்த இடத்துல நிலையா நின்று காப்பாத்த போற ஆளு. அதுக்காக இவருக்கு பவர் தேவை அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா அவ தரமா எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். யங் மானாச்சோடைய பவர் இப்பதான் ஆரம்பிக்குது. அவரு அட்டகாசம் பண்ண போறாரு அதுக்கப்புறம் ஹீரோக்கள் அவ்வளோப்பாங்க. அதுக்கப்புறம் வேற விஷயத்துக்காக அவன் ரூரல் அத்தாரிட்டியை பயன்படுத்தலாம் பார்க்க, அடடா என்ன இது 10 கிலோக்கு மேல என்னுடைய ரூரல் அத்தாரிட்டியோட வெயிட் வந்து தாங்காது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு காப்ளினும் வந்து அடிக்க இவனுக்கு பயங்கரமா காயம் ஏற்படுது. அது விழத்தனமா சரிக்கிட்டு இவனுக்கு பார்த்துட்டு கட்டு போயிட்டு அது மூஞ்சிலே குத்த பெருவும் லிட்டில் மேனாச்சு நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அவனு கேட்க, இன்னொரு பக்கம் அந்த காப்ளின் படையோட தலைவனா இருக்கிற ஒருத்தனும் அவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு பார்த்தா கிட்டத்தட்ட HP வந்து 190 160 இருக்கு. ரொம்ப வலிக்குது ஆனா விட மாட்டேன் சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு பவரையும் பயன்படுத்தி அந்த இதுல இருக்க ஒவ்வொருத்தரை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். பவர்லெஸ்ஸா இருக்கிறவன் இதுல செத்து போவான். பவர் இருக்கவும் மட்டும் கடைசியா இருக்க சர்வே பார்க்கும். இந்தங்கடா வாங்கிக்கோங்கடா சொல்லிட்டு ஒரு தடவை விடாம அடிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் HP அவனுக்கு குறைஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கிட்டத்தட்ட 53 லெவலுக்கிட்ட HP வர இருந்தாலுமே சண்டையை போட மாட்டான். கண்டினியூஸா அவனுக்கு போட்டு அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க புதிய ஸ்கில்லா இருக்கிற ரீசைலன்ஸ் சொல்லப்படுற ஸ்கில்ல வந்து அச்சீவ் பண்ணி லெவல் 1 அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய லெவல போவாங்க. பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சுட்டு இருக்கான் ஈஸியா. பாடியும் ஒரு வழியா கொண்டுட்டேன் எல்லாத்தையும். பார்த்தா ரிமைனிங் டைமிங்ல வந்து 4 மணி நேரம்ன்றது முடிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பெரும் கிளாப் தட்டுறான். சூப்பர் மாறாச்சு நீங்க வேற லெவலு. நான் பெரும் டவுட்டே வேணாம் அவங்க மேல. இதுக்கப்புறம் நான் எல்லாமே நீங்க சமாளிச்சுப்பீங்க எங்க மேலாச்சு. டேய் சண்டையை கோத்து விட்டா வேடுக்கு பாக்குற வந்து ஹெல்ப் பண்றானா ஹெல்ப் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன். கடைசி வரைக்கும் நீ வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரிவார்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிவார்டை செக் பண்றதுக்கு ஹீரோ ஆசைப்படுறான். சரி என்ன ரிவார்டுன்ற பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ரிவார்டில் வந்து ஒரு ரோயின் ஸ்டோன் அதாவது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்குது. வெறும் சந்தேகமே வேணாம் ரோயின் ஸ்டோனு இதை யூஸ் பண்ணாருன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். அது என்னுடைய மாஸ்டர் மாதிரி. என்ன பக்கம் சோகம் என்னன்னு புரியல. ரோயின் ஸ்டோனு இதில் வேற ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் போடுது. அது எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்கில்லு. எங்கம்மாச்சு கவலைப்படுத்தீங்க ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் அவனும் அந்த அடிப்பட்ட எடுத்து பார்க்க என்ன இது எந்த இடத்துல அடிபட்டு இருந்துச்சு அது எதுலையுமே காணும். நான் ஃபைட் தான்டா பண்ணேன் டெவலப் ஆனேன். இப்படி இருக்கும்போது கூடவே சேர்ந்து ஹீரோ ஆயிடுமா. சூப்பர் தான். முன்னத்து கம்பேர் பண்ணா இப்போ ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நான் இன்னும் அவைக்னிங் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா நான் போகிற சண்டைலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. கவலைப்படாதீங்க டெவலப் ஆனால் மட்டும் பத்தாதுன்றது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் கூட கெயின் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த சிஸ்டத்து கூடயே ட்ராவல் பண்ண முடியும். பாஸ்ட்டில் என்னுடைய மாணவச்சாக இருக்கிற அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணாரோ இந்த சிஸ்டத்தை அதே மாதிரி நான் உனக்கு இந்த வளர்கிறதுக்காக இந்த இடத்த சொல்லித்தரேன் யங் மானாச்சு. நீ கவலையப்படாதீங்க. சரி ஓகே இந்த ரிவார்டை பயன்படுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரோயின் ஸ்டோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அது உடைச்ச அடுத்த செகண்டே அவனுக்கு சுற்றியும் ஷேடோவால சூழ அவனுக்கு என்ன நடக்குன்ற விஷயமே புரியல. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ இதுதான் முறையாக கற்றுக்க போகிறான். நான் இப்போ ஷேடோ சோல்ஜர்ஸை உருவாக்கணுமா அதுதானே ரூல்ஸே. கரெக்டாக சொன்னீங்க. இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உயிரோடு திரும்பி வர வைக்கலாம். அதுவும் ஷேடோ மாதிரி. இப்போ நான் எப்படி இந்த இடத்துல இருக்கணும் அதே மாதிரி. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனுடைய உண்மையான எசன்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஆலையை வந்து கரண்ட்ல நம்ம ஷேடோ மானாச்சு ஆட லார்ட் சஞ்சின்வு தான். சோஹோவை யோசிக்கிறான். அப்போ இது லைக் ஒரு நெக்ரோமேன்சி மாதிரி தானா. என்னால் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அண்ட் பண்ணி அவங்கள என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸாக மாற்ற முடியும். அப்போ நான் வீக்காக இருக்க எல்லாருமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் என்னை விடவும் வீக்காக இருக்கவங்கள. இது லைக் சமனிங் டைப் மேஜிக் தான். சரி யூஸ் பண்ணுவோம். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் மேலே அவனும் பயன்படுத்தலாம்னு பார்க்க ஏன் இது ஒர்க் ஆகல. இந்த ஸ்கில்லுக்கு இப்படி தானே சொல்லுவாங்க ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன். என்ன பக்கம் பெருக்கும் இப்போ தான் தோணுது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னா அது ஒரு தகுந்த வார்த்தை இருக்கு. அப்போன்னா நான் வந்து டைரக்டான ஒரு வார்த்தையை பேச முடியாது. மறைமுகமாக ஒன்று சொல்கிறேன். அதுக்கான வார்த்தை என்னன்னா அப்படின்னு அவனும் சொல்லி இதை கேட்டு அவன் பூரிச்சு போயிடான். பெறுவான். ஹீரோவும் பார்த்தா அரைஸ் அப்படின்னு அவன் சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்கும். முடிவு யார் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சார் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.